ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவில் ரொம்பவும் பிரபலமான பின்னணி பாடகராக வந்துட்டு இருக்கவர் தான் வேல்முருகன் அவர்கள். இவர் மெட்ரோல ஒர்க் பண்றவங்கள தாக்குனதா சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. வேல்முருகன் அவர்கள் சென்னையில மதுரவாயில் பகுதியில வசிச்சுட்டு வராங்க. 2 நாளைக்கு முன்னாடி விருகம்பாக்கம் ஆற்காடு ரோட்ல என்னுடைய கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த பாதையில தான் மெட்ரோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இரும்பு தடுப்பை எல்லாம் போட்டு தற்காலிகமா அந்த சாலையை மூடி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வேல்முருகன் அவர்கள் இரும்பு தடுப்பை எல்லாம் தள்ளி விட்டு போனதாகவும், அப்போ அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த மெட்ரோ மேனேஜரா இருக்கிற வடிவேலு அப்படிங்கிறவரை வேல்முருகன் அவர் கண்டிச்சிருக்கிறாரு. இதனால 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி வேல்முருகன் அவர்கள் தாக்கியதா சொல்லப்படுது. இதனால வடிவேலு அவர்கள் காயமடைஞ்சு தனியார் மருத்துவமனையை சிகிச்சை எடுத்துக்கிட்டு வீடு திரும்பினாரு. இதுக்கப்புறம் வடிவேலு அவர்கள் வேல்முருகனுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. இதனால வேல்முருகனை கைது செய்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைச்சி வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டாரு. இந்த சம்பவம் திரையுலகத்துல இப்போ ரொம்பவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இதே மாதிரி கடந்த மார்ச் மாதத்திலேயுமே வேல்முருகன் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்லயுமே மது அருந்திட்டு வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் நடத்தியதா சொல்லப்படுது. இது சம்பந்தமான வீடியோவும் வைரல் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.